நேயர்கள் அனைவரையும் உங்கள் தாயக காற்று வானொலி சேவையின் வழியாக மும்மத சங்கமம் என்ற நிகழ்வினூடாக இறைவனின் குரலை ஒலிக்கச் செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது நித்தியம். நித்தியம் என்றால் எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய இறுதி நிலை தான் நித்தியம் எனப்படுகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நான் உங்களுக்கு செய்யும் வாக்குத்தத்தம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே நான் உங்களுக்கு செய்யும் வாக்குத்தத்தம் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதே அந்த நித்தியத்தை குறித்துத்தான் எல்லா மத வேதங்களும் சொல்கின்றன. இந்து மதத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, அமரத்தன்மையினை அனுக்கிரகித்திருவாய். நீ கந்தகுருகாசத்தில் வரும். அமரத்தன்மை என்பது தேவநிலை. அதைத்தான் எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை. மனிதன் இந்த தேவநிலை என்ற நித்திய ஜீவனை பெற வேண்டும். அதுதான் நிலையான சொர்க்கம். நிலையானன்னு எப்போவுமே இருந்துட்டு இருக்கக்கூடியது. அதுதான் வேதத்தில் சொல்லுது. சச்சிதானந்தம்ன்றது இறுதி பொருளாக சொல்லக்கூடியது. சத்தென்ற அந்த இருப்பு நிலையில் நீ அடைய வேண்டும். அந்த இருப்புனா எப்போவுமே இருந்துட்டு இருக்கு. அந்த நித்தியம், அந்த நித்தியம்தான் அமரத்தன்மை. அந்த அமரர்கள் தான் தேவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள். அதனால தான் பைபிள் இறைவனை குறித்து சொல்லும் பொழுது தேவன் என்று சொல்கிறது, தேவர்கள் என்று சொல்கிறது, தேவ ஜனங்கள் என்று சொல்கிறது. இதெல்லாம் எதுக்கு? நீங்கள் நித்தியமானவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக. இந்து மதத்தினுடைய கோட்பாடு உயிர்கள் நித்தியமானவைகள். இறைவன் எப்படியோ அப்படியே உயிர்களும் நித்தியமானவைகள் என்று சொல்லப்படுகிறது. அமரத்தன்மை, அந்த அமரத்தன்மையை தான் அடையணும். அதுதான் திருமறை குர்ஆன் சொல்லுது. எப்படி மனிதன் முதல் உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைத்தானோ அதே போல எழுப்புவான் மரணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுது. அதே திருக்குர்ஆன் சொல்லுது, உங்களை புல் பூண்டுகளாக முளைப்பித்தான், தாவரங்களாக முளைப்பித்தான் என்று சொல்லுது. அதே வேதம் சொல்லுது, நீங்கள் நித்தியமாக சொர்க்கத்திலும் இருப்பீர்கள் என்று. அந்த தேவநிலைக்கு நீங்கள் அடையணும். எப்படி? புல் பூண்டில் இருந்து. அதைத்தான் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறது, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய். தேவர் என்ற அந்த அமரர் தன்மையை அடையணுங்கிறது தான் அந்த திருவாசகம் சொல்கிறது. அதையும் தாண்டி அந்த புறப்பட்ட நிலையை கிடைக்கணுங்கிறது. அதுக்கு அமரத்தன்மையை நீ அடைந்து ஆக வேண்டும். அதுதான் எல்லா மத வேதங்களும் இந்த உண்மையை சொல்கின்றன. அமரத்தன்மையை நீ அடையணும்னு சொல்லி. அந்த அமரத்தன்மையை அடைகிறதுக்கு என்ன வழி? இந்த உலகம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லணும்னா எண்கள் போன்றது. 1 2 3 4 9 அப்படி வரிசையாக வந்து 9 10 பழையபடி அப்படி பயணம். அந்த சுழற்சி எப்படியும் வந்து 1 to 9க்குள்ளே தான் இருக்கும். அந்த சுழற்சி தான் மாறி 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 கோடிக்கணக்கான இலக்கங்களாக மாறுறது. அதே போலத்தான் நீங்கள் இந்த தொடக்கம் முடிவு என்ற நிலைகளில் இருந்தால் உங்களுக்கு இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருப்பீங்க. இதிலிருந்து வெளியே வரணும்னா வெளியே இருக்கக்கூடிய நிலைமை இதுதான். அதான் நித்தியம். அந்த நித்தியத்தை நீங்கள் அடைய வேண்டும். இந்த ஏறு வருஷம் இறங்கு வருஷம் இந்த இதில் இருந்து வெளிவந்து நீங்கள் அந்த நித்தியத்தை அடைய வேண்டும் என்றுதான் எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை. அதனால தான் கடவுள் படைக்கும் போது வானத்தில் இருந்தார், பிறகு கடைசியில் எங்க உனக்குள்ளேயே இருக்க. எல்லா மத வேதங்களும் இதைத்தான் சொல்லுது. தொடக்கம் முடிவுங்கிறது தான். தொடக்கத்தில் இறைவன் வானத்தில் இருந்து எல்லாத்தையும் படைச்சான். அதே போல் இறுதியில் 6வது நாள் படைப்புல எல்லாத்தையும் நிறைவு செய்யும் போது எல்லா சேனைகளும் உண்டாகி தீர்ந்தன என்று பைபிள் சொல்லுது. அப்போ உனக்குள்ளே வந்துட்டான். அதுதான் பைபிள் சொல்லக்கூடிய வசனம் என்ன தெரியுமா? உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்போ உங்களுக்குள்ள கடவுள் இருக்கார் என்று பைபிள் சொல்லுது. அல்லாஹ் பிடரி நரம்பை விட மிக சமீபமாக உனக்கு இருக்கிறான். உன்னோட பிடரி நரம்பை விட உனக்கு சமீபமாக இருக்கிறான். அவன் இதயத்துக்கும் உனக்கும் உன் இதயத்துக்கும் இடையில் சூழ்ந்திருக்கிறான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன் சொல்லுது. இதுதான் சொல்லுது, உள்ளம் ஒரு கோயில் ஊனுடங்கு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைத்தும் காணா மணி விளக்கு. இந்த உடம்பு தான் சிவலிங்க இறைவனுடைய வீடுன்னு சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த உடம்பு நம்ம நித்தியத்தை அடையணுங்கிறது தான் எல்லா மத வேதங்களும் மனிதனை அழைச்சிட்டு போகுது. எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய அந்த ஒரு உண்மை, நீ நித்தியத்தை அடைய வேண்டும். அதுக்கு வழிமுறைகள் தான் எல்லா மதங்களும். அந்த தொடக்க முடிவு, உனக்குள்ள இறைவன் இருக்கான், வானத்தில் இருக்கான். இந்த 2 புள்ளியும் சேர்ந்து வரணும். அந்த 1 to 9 வரைக்கும் உள்ள இலக்கங்கள் சேர்ந்துட்டா நீ இதை கடந்துடலாம். கடந்தா நித்தியத்துக்குள்ள நுழைஞ்சிடலாம். அந்த உனக்குள்ள இருக்க இறைவனை நீ உணரணும், வானத்தில் இருக்க இறைவனை உணரணும். 2ஐயும் உணர்ந்து கொண்டால் நீ அந்த நித்தியமானவன் என்பதை அறிந்து கொள்வாய். நித்தியமானவன் என்பதை அறிந்து கொண்டால் நீ தேவனாகி விடுவாய். அதுதான் தேவ ஜனங்கள் என்று பைபிள் சொல்கிறது. தேவன் என்று இறைவனை சொல்லக்கூடியது காரணம் அவன் நித்தியமானவன், அமரன் இறைவன். அதான் இந்து மதம் சொல்லுது, அமரன் தேவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையின் அர்த்தம் இதுதான். தேவ ஜனங்கள்னா நித்தியமாக இருக்கக்கூடியவர்கள் அர்த்தம். இவ்வாறு எல்லா மதங்களும் சொல்லக்கூடிய உண்மை, நீ நித்தியத்தை அடைய வேண்டும். அந்த நித்தியத்தை அடைவதற்கு உனக்குள்ளே இறைவன் இருக்கிறான். இந்த
7 வானங்கள் தாண்டி பரலோகத்தில் கைலாசத்தில் வைகுண்டத்தில் என்று சொல்லப்படுற 7 வானம் தாண்டி அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லப்படுற அந்த நிலை, இந்த 2 நிலையை நீ உனக்குள் கண்டால் அறிந்து கொள்ள வேண்டும். நீ நித்தியத்தை அடைந்துள்ள. ஏன்னா நித்தியத்தை அடையணுங்கிறது பெரிய கஷ்டம் இல்லை. நீ நித்தியத்திற்குரியவன், நீ நித்தியமானவன். அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஏறு வருஷ இறங்கு வருஷ மாதிரி உள்ள உனக்குள்ள இறைவன், வானத்தில் இறைவன், இது எல்லாத்தையும் நீ அறிந்து கொண்டு உணர்ந்தால் நீ நித்தியம் என்பதை புரிந்து கொள்வாய். நித்தியம் என்பது அந்த இறைவனின் அம்சம் என்பதை அறிந்து கொண்டு நீ இறைவனுடன் அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்ற நிகழ்வில் பங்கு கொள்வாய், சொர்க்கத்திற்குள் நுழைவாய். இதைத்தான் எல்லா மத வேதங்களும் சொல்லக்கூடிய உண்மை. இந்த உண்மையை இந்த இறைவனின் குரலின் மூலம் உங்களுக்கு உணர்த்துவது அந்த இறைவன் எமக்கிட்ட பணி. அதை நாங்கள் உங்களுக்கு இந்த தாயக காற்றின் மூலம் உங்கள் செவிகளில் இறைவனின் குரலை ஒலிக்கச் செய்கிறோம்.